வா சாப்பிடு. இல்ல மேம், வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. தமிழ், சொல்றேன்ல, இனிமே ஏன் கூட உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது தான் உன்னோட முதல் வேலை. வா. தமிழ், நீ உட்காரு, சாப்பிடு. சார் உங்களுக்கு தமிழ், சாப்பிடு. என்னாச்சு சார்? நான் வரமாட்டேன்னு நினைச்சு ஜாலியா இருந்தீங்களோ? நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். வெக்கம் மானம் இருக்கிறவ தான் நேற்று வாங்கின அடிக்க வராம இருப்பா. உனக்கு தான் அதெல்லாம் இல்லையே. அதை நான் மறந்துட்டேன். என்ன பயமுறுத்துற அளவுக்கு நீங்க பெரிய ஆளும் இல்ல, உங்களை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு நான் குழந்தையும் இல்ல. அப்படியா? அப்படிதான். பார்த்துடலாமா? இது யாரு டிராப் பண்ணது? நான் தான். இவ்வளோ தப்பா இருக்கிறப்பவே நினைச்சேன், இந்த மாதிரி யாரோ ஒரு வேலை தெரியாத அறகுறை வேலை பண்ணவளா தான் இருக்கணும். என்ன வேலை கொடுத்தாலும் தப்பா தான் பண்ற. உனக்கு என்ன வேலை தான் தெரியும்? இந்த பாரு, நீ இந்த வேலைக்கு அன்ஃபிட்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சும் இந்த வேலையை விட்டு நீ போய் தொலைய மாட்டேங்கிற. நான் பார்த்து கரெக்ஷன் பண்ணி வைக்கிறேன், நீ போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. ஹலோ, சிபி சார் ரூமுக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் ஒன்னு எடுத்துட்டு வர சொன்னா நீ வேற யாருக்கும் வேலை சொல்லிட்டு இருக்கா? நான் உங்களுக்கு வேலை பார்க்க வரல, இந்த கம்பெனிக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு வேலை செய்ய தான் இருக்கீங்க. நான் வேற இந்த ஹோட்டல் வேற கிடையாது. நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும். அது ஆபீஸ் வேலையா இருந்தா கண்டிப்பா நான் செய்வேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் சொன்னா நிச்சயம் நான் செய்ய மாட்டேன். அதுக்காக நான் என் வேலையை விட கூட தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சீக்கிரமே அந்த சிச்சுவேஷன் வரும். கமென். சார், மேம் உங்க ரெண்டு பேரையும் அவங்க கேபினுக்கு வர சொன்னாங்க. போங்க, வரோம். ஓகே சார். அப்புறம் நான் இத எந்த ஏஜென்சி கிட்டயும் கொடுக்கறதா இல்ல. ஜானு, நீ நினைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்தணும்னா அது நம்மளால மட்டும் பண்ண முடியாது. கம்பல்சரி நமக்கு ஒரு தேர்ட் ஹேண்ட் வேணும் ஜானு. அந்த தேர்ட் ஹேண்டா நான் நினைக்கிறது தமிழ்தான்.
தமிழ், இத நீ தான் எடுத்து பண்ணணும். இன்விடேஷன் ஆரம்பிச்சு கெஸ்ட் வீடு போய் சேர்ற வரைக்கும் தேவையான எல்லாம்னா கேட்டரிங்ல இருந்து டெக்கரேஷன், ஃபங்க்ஷன் பிளான், பார்ட்டி, கிஃப்ட், இப்படி நூக் அண்ட் கார்னர் எல்லாமே நீ தான் பொறுப்பா பார்த்துக்கணும். ஓ காட். என்ன தமிழ், பார்த்துப்பல்ல? கண்டிப்பா மேம். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா மேனேஜர் கிட்ட கேட்டுக்கோ, வினோத் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோ. இந்த ஈவென்ட்ல எந்த தப்புமே வராம பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை. ஷூர் மேம்.